ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம குடமிளகாவை வச்சு ஸ்நாக்ஸாகவும் டிஃபனாகவும் சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. குயிக்காக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துடலாம். அதில் 2 கேரட்டை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. குடமிளகாவும் இதில் நான் சேர்த்துருக்கேன். எவ்வளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு சின்ன சைஸு குடமிளகா. 1/4 டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இன்னைக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் முட்டை சேர்க்க போகிறோம். முட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தளவு காய்கறிகள் எடுக்கிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 முட்டை இதில் சேர்க்குறேன். நாட்டுக்கோழி முட்டையாக இருந்ததுன்னா நீங்கள் 3-4 கூட சேர்த்துக்கலாம். இது காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தனி மிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. இதே போல் இருக்கும் உங்களுக்கு. கலந்தீங்கன்னா ரொம்ப அடித்து கலக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வெஜிடபிள்ஸு கூட குறைய பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மாவை சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை வரணும், அதே சமயத்தில் ஃப்ளேவரும் நல்லா இருக்குன்றதுக்காக இது கடலை மாவு. பஜ்ஜி மாவு கிடையாது. வீட்டில் வெறும்னா கடலை மாவு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது திக்காக கொஞ்சம் நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப திக்காக இருந்ததுனாலும் சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு குடமிளகாவை இது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம், மெல்லிசாகவும் இருக்க வேணாம். 1 சென்டிமீட்டர் அளவுக்காவது திக்கு இருக்கணும். இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. நடுவில் இருக்க அந்த சதை பகுதியை எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் நம்ம இந்த மாவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சரு, கடலை மாவு, முட்டையெல்லாம் சேர்த்துட்டு அதை இதில் சேர்க்க போகிறோம். இது சேர்க்கும்போது தீயை குறைச்சி வச்சுருங்க, இல்லைன்னா டக்குன்னு அடிப்பக்கம் தீஞ்சிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் குடமிளகா ரொம்ப நீங்கள் திக்காக ஹைட் அதிகமாக கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வேகாது. மாவு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால திக்னஸ் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லாத்துலேயும் இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டான தவாவாக இருந்துச்சுன்னா வெளியில் வராது. நடுவில் கொஞ்சம் குழியாக இருக்க தவாவாக இருந்துச்சுன்னா லைட்டாக வெளியில் வரும். மாவு தண்ணியாக இருந்துச்சுனாலும் வெளியில் வரும். அதனால் மாவோட கன்சிஸ்டன்சியை கரெக்டாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இது மேலே கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு லைட்டாக தூவி விட்டுடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நீங்கள் திருப்பி போடுங்க. சீக்கிரமாக வெந்துடணும்னு நினச்சி தட்டு போட்டு மூடி வேக வைக்காதீங்க. ஓப்பன்லேயே விட்டு வேக வைங்க. அப்போ தான் அது சாப்பிடும்பொழுது அந்த ஒரு கரெக்டான டேஸ்ட்டில் நமக்கு கொஞ்சம் முறுமுறுப்பாகவும் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த அளவு எண்ணெய் உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அடியில் நல்லா கோல்டன் கலரில் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. திருப்பி போட்டிருக்கோம். இதே போல் 2 பக்கமும் நல்லா செவந்து வந்த பிறகு சூடாக இதை எடுத்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாஸ் வகைகள் ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கலாம். இது மேலே ஊற்றி சாப்பிடுவாங்க. வீட்டிலேயே டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிற ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி இல்லை டிஃபன் ரெசிபின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.